சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கின்றது. ஈழநாடு, வலம்புரி, தினக்குரல் மற்றும் உதயன் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தமிழர்கள் சமத்துவமாக வாழ்வதற்கு இந்தியாவின் அர்ப்பணிப்பு இருக்கும். தமிழ் தேசிய கட்சிகளுடனான சந்திப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி. ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்துக்கு சமத்துவமும் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றுடனான வாழ்க்கைக்கான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இருக்கும் என்று நேற்றைய தினம் தன்னை சந்தித்த தமிழ் தேசிய கட்சியினரிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்களுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி. தொடர்ச்சியான முற்பக்க செய்திகளுக்குள் இந்திய பிரதமருக்கு மித்ர விபூஷண விருது என்ற அந்த விருது வழங்கப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படமும் அந்த விருதினுடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை மித்ர விபூஷண என்ற உயரிய விருதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று வழங்கி கௌரவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக, தமிழரின் அபிலாஷைகளை அரசாங்கம் பூர்த்தி செய்யும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. மாகாண சபை தேர்தலை அரசு நடாத்தும், காங்கேசன்துறை துறைமுகம் நவீனமாக்கப்படும், திருக்கோணேஸ்வர ஆலயம் புனரமைப்பு செய்யப்படும், கிழக்கு மாகாண வளர்ச்சிக்கு ரூபாய் 240 கோடி என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் அரசமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்குமான அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இலங்கை இந்தியா கைச்சாத்து. இலங்கை இந்தியா இடையே பல்வேறு துறைகளில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டன என்ற ஒரு செய்தியோடு, சர்வதேச நடைமுறைகளுக்கு இணங்கவே இலங்கை இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தம், பாதுகாப்பு செயலாளர் விளக்கம் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. படகுகளுடன் இந்திய மீனவரை உடனடியாக விடுதலை செய்க இந்திய பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்திய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களின் படகுகளுடன் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தியும், 3 புதிய அபிவிருத்தி திட்டங்களை மோடி அனுர ஆரம்பித்து வைத்தனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இணைந்து 3 அபிவிருத்தி திட்டங்களை நேற்று ஆரம்பித்து வைத்துள்ளனர் என்ற செய்தியோடு, பெரும்பான்மை இனத்தவர்கள் புலி பாய்ந்த கல்லில் அத்துமீறல், தமிழர்களின் வாடிகள் அடாத்தாக அகற்றம் என்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புலிபாய்ந்த கல் கிராமத்தில் தமிழ் மீனவர்களின் வாடிகளை அடாத்தாக அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தமது வாடிகளை பெரும்பான்மையின மீனவர்கள் அமைத்து வருகின்றனர் என்று அந்த பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எட்கா உடன்படிக்கையை அரசு இறுதி செய்ய வேண்டும், ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்து என்ற செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு, 13வது திருத்தச் சட்டம், மாகாண சபை தேர்தல், மீனவர்கள் பிரச்சினை, இலங்கை இனப்பிரச்சினை விவகாரத்தில் இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும், பாரத பிரதமரிடம் தமிழ் தலைவர்கள் கோரிக்கை. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, மாகாண சபை தேர்தல், 13வது திருத்தச் சட்டம், மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பாரத பிரதமரிடம் விரிவாக கலந்துரையாடிய தமிழ் தலைவர்கள் இலங்கையில் காணப்படும் இனப்பிரச்சினை விவகாரத்தில் இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி வலம்புரியினுடைய தலைப்பு செய்தியாக புலந்திருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், தமிழ் மக்களின் அபிலாஷைகளை அனுர அரசு நிறைவேற்ற வேண்டும், ஜனாதிபதியினுடனான சந்திப்பின் பின் மோடி அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும், மாகாண சபை தேர்தலையும் நடாத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்து அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும், தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் மோடி. தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்தும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும் என தமிழ் தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் சந்தித்தார்கள். இதன் பிறகு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் அவர் அதை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. பாதுகாப்பு, வலுசக்தி, டிஜிட்டல் உட்பட 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்துகின்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், இந்திய மீனவர்களை விடுவித்து அவர்களின் படகுகளை ஒப்படைக்க அனுரவிடம் மோடி வேண்டுகோள். இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை உடனடியாக ஒப்படையுங்கள் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். ஜனாதிபதி அலுவலகத்திற்கு நேற்று வருகை தந்த இந்திய பிரதமருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது இந்த விடயம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்து கோயில்கள், பிரதேசங்கள் பௌத்தமயமாக்கல் அரசால் முன்னெடுக்கப்படுகின்றதாம் தமிழ் தலைவர்களிடம் கேள்வி எழுப்பிய மோடி, இந்து கோயில்களின் பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கல் அரசால் முன்னெடுக்கப்படுகிறதா என தமிழ் தலைவர்களிடம் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பில் இந்திய பிரதமர் மோடிக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தமிழர்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற விடயத்தை இந்திய பிரதமருக்கு விவரித்து கூறினார். திருவோணமலை மாவட்டம் குச்சவெளியை அதற்கான உதாரணமாக எடுத்துரைத்த சுமந்திரன், இந்து கோயில்களின் பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு பௌத்த விழாளர்களின் பெயர்கள் மாற்றம் செய்யப்படுவதாகவும் விவரித்தார். சமயத்தில் குறுக்கிட்ட இந்திய பிரதமர், அந்த நடவடிக்கைகள் அரசால் முன்னெடுக்கப்படுகின்றவா, தற்போதைய அரசும் அதைத்தான் மேற்கொள்கின்றதா என்று கேள்வி எழுப்பினார். அரசின் திணைக்களங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் அவை அரசு ஆதரவோடு மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் எனவும் தமிழ் பிரதிநிதிகள் பதிலளித்திருந்தார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல திருக்கோணேஸ்வரர் ஆலய புனரமைப்புக்கு உதவுவோம் செய்தியாளர் மாநாட்டில் மோடி தெரிவிப்பு. திருக்குறளோடு உரையை ஆரம்பித்தார் பிரதமர் மோடி. திருக்குறளோடு தனது உரையை ஆரம்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கைக்கு அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் கொழும்பை வந்தடைந்தார். இந்த பயணத்தின் போது இந்திய இலங்கை இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவதற்கான உத்தியோகபூர்வ அரச வைபவமும் இடம்பெற்றது. இந்நிலையில் அங்கு உரையாற்றிய நரேந்திர மோடி திருவள்ளுவரின் குரல் ஒன்றை உதாரணம் காட்டி இலங்கை மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு என்ற திருக்குறள், அதாவது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற நல்ல நண்பனும் நல்ல நட்பையும் தவிர பாதுகாப்பு அரணாக வேறென்ன இருக்க வேண்டும் என்று அவர் வினாவி இருக்கிறார். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்தமையை அவர் இங்கு நினைவு கொண்டிருக்கிறார். மேலும் அவரது முதல் வெளிநாட்டு விருந்தாளியாக இலங்கைக்கு வந்திருக்கிறேன், இது நமது சிறப்பு உறவின் ஆழத்தை காட்டுகிறது என்றும் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்த்துவிட்டு வலம்புரியோடு நினைத்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக, நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 2800 கோடி ரூபாய் கடன் சுமை, ஜனாதிபதி அனுரகுமார அதிர்ச்சி தகவல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நெல் களஞ்சியங்கள் அழிவடைய இடமளித்து நெல் சந்தைப்படுத்தல் சபையானது சுமார் 2800 கோடி ரூபாய் கடன் சுமையை கொண்டிருக்கிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அத்துமீறி நுழைந்து மரம் வெட்டிய இராணுவத்தினரிடம் விசாரணை. தனியார் காணி ஒன்றினுள் அத்துமீறி நுழைந்து மரம் வெட்டிய இராணுவத்தினருக்கு எதிராக மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி பகுதியில் உள்ள சேமக்காலை ஒன்றினுள் இராணுவத்தினர் உட்புகுந்து மரத்தை வெட்டிய வேளை பிரதேசவாசிகள் இது குறித்து மானிப்பாய் போலீசார் வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் தெரிவித்திருந்தனர். இது குறித்து அறிய முற்பட்ட பொழுது வாகை மரம் வெட்ட எம்மிடம் அனுமதி பெற தேவையில்லை எனவும், தொடர்ந்து மரத்தை கொண்டு செல்வதற்கு தம்மிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் கூறினர். இந்த நிலையில் போலீசார் இராணுவத்தினரிடம் காணியினுள் மரம் வெட்டுவதற்கு உரிமையாளரிடம் பெற்ற அனுமதி கடிதத்தை தருமாறு 3 மணித்தியால காலம் அவகாசம் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து இராணுவத்தினர் குறித்த தனியார் காணி உரிமையாளரை நாட நடவடிக்கைகள் எடுத்தனர். சாதாரண பொதுமகன் இவ்வாறு செயல்பட்டிருந்தால் போலீசார் உடனடியாக கைது செய்திருப்பார்கள். இராணுவத்தினர் என்பதனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கால அவகாசம் கொடுத்துள்ளனர் என்று பிரதேசவாசிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பயன்பாடற்ற பஸ் தரிப்பிடம் நகர சபையால் அகற்றம் என்ற ஒரு செய்தி. வவுனியா குருமென்காடு பகுதியில் பயன்பாடற்ற நிலையில் இருந்த பேருந்து தரிப்பிடம் நகர சபையால் நேற்று அகற்றப்பட்டது. இதனை அகற்றுமாறு நகர சபைக்கு பல்வேறு தரப்புகளிடம் இருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து
நேற்றைய தினம் நகர சபையால் குறித்த தரிப்பிடம் இடித்து அகற்றப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஓட்டமாவடியில் திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. ஓட்டமாவடி தியாவட்டவான் பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. நானு ஓயாவில் ரயில் தடம் புரள்வு. நானு ஓயாவிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்க இருந்த எல்ல ஒடிசி ரயில் நானு ஓயாவில் நேற்று சனிக்கிழமை தடம் புரண்டுள்ளது. இந்த ரயில் நேற்று காலை 8:10 மணியளவில் நானு ஓயாவிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கவிருந்த நிலையில் நானு ஓயா ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் தடம் புரண்டுள்ளது. இந்த ரயிலில் பதுளை நோக்கி பயணம் மேற்கொண்டுவதற்காக வருகை தந்திருந்த பயணிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகினர் என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். வரவேற்பு மழை கூட தடையாக இருக்கவில்லை. இந்திய பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இலங்கை வந்தடைந்தார். இந்த நிலையில் கொழும்பு தாஜ் சமுத்திர ஹோட்டலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் பெரும் வரவேற்பு அளித்தனர். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் எனக்கு வழங்கிய ரம்மியமான வரவேற்பு மழை கூட தடையாக இருக்கவில்லை. அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தேன். அவர்களுக்கு எனது நன்றி என்று தமிழில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தாஜ் சமுத்திர ஹோட்டலில் பொம்மலாட்டத்தை பார்வையிட்ட இந்திய பிரதமர் மோடி அது குறித்து அவரது எக்ஸ் தளத்தில் சுந்தர காண்டத்தின் சில பகுதிகளை பிரதிபலித்த பொம்மலாட்டத்தை இங்கு காண முடிந்தது. நளின் ஹம்வாரி மற்றும் ஸ்ரீ அனுர பொம்மலாட்ட கழகத்தினருக்கும் அவர்களது ஆர்வம் மற்றும் ஆற்றலுக்கான எனது பாராட்டுக்கள் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளிகளையும் நாங்கள் சமூக வலைதளங்களினூடாக பார்வையிடக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சிகிச்சைக்கு வந்த பெண்ணுக்கு மருத்துவர் பாலியல் துன்புணர்வு. நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவிற்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்த இளம் பெண்ணொருவருக்கு அங்குள்ள மருத்துவரால் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்ட மருத்துவர் தமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டவர் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமல் விஜயசிங்க தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் நடாத்தப்பட்டு உடனடியாக சட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்தியாக துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம். எல்பிட்டிய உரஹாஸ் மன்ஹந்திய பகுதியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது. இந்தியாவை பகைத்தால் உக்ரைனை விட மோசமான நிலை இலங்கைக்கு ஏற்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித எச்சரிக்கை. அதானியின் $1 பில்லியன் முதலீட்டை இழந்தமை அனுர அரசாங்கம் இழைத்த பெரும் தவறாகும். நட்பு நாடான இந்தியாவை பகைத்துக் கொண்டால் உக்ரைனை விட மோசமான நிலைமையே இலங்கைக்கு ஏற்படும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுதந்திர சதுக்கத்தில் சிறந்த வரவேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வார மலரும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. தெளிவின் திறவுகோல் என்ற இன்சுவை அவர்களுடைய கட்டுரையும் கச்சதீவு மீட்பு தீர்மானங்கள் தீர்வாகாது என்ற ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய கடந்த காலத்தை கையாள வேண்டியது தவிர்க்க முடியாத தேவை என்ற ஒரு கட்டுரையும் ஜதீந்திரா அவர்களுடைய இது விதியின் திருப்பம் அல்ல, அரசியல் விதியின் யதார்த்தம் அப்படி என்ற ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முரளிதரன் காசி விஸ்வநாதன் அவர்களுடைய இந்திய பிரதமர் மோடியின் விஜயம் இலங்கை உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
முத்துலிங்கம் அவர்களுடைய 48 மணி நேரம் என்ற கட்டுரையும், கனடா தமிழர் தகவலின் 34வது ஆண்டு விருது விழா என்று அந்த விருது விழா தொடர்பான தகவல்கள் பிரசுரிக்கப்பட்ட ஒரு கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய உள்நாட்டு போரால் உருகுலையும் மியன்மாரில் நிலநடுக்க கோரம் அப்படி என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள், அரிசியை குறைந்த லாபத்தில் கொள்வனவு செய்ய தயாரில்லை, அரிசி ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் அதிருப்தி என்ற ஒரு செய்தியோடு, பயங்கரவாத சட்டத்தில் இளைஞன் தடுப்பு ஜனாதிபதி உத்தரவு ஆவணத்தை பார்வையிட்டது மன்னிப்பு சபை என்ற செய்திகளும், அமெரிக்காவின் வரியால் ஏற்பட்ட தாக்கங்கள் மதிப்பிடப்படுகின்றன, சர்வதேச நாணய நிதியம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் போர்க்கப்பல் கொழும்பை வந்தடைந்தது என்ற அந்த போர்க்கப்பலின் புகைப்படம் தாங்கிய செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய செய்திகளுக்குள் இன்றைக்கு வலம்புரி நாளிதழ் வாரமலராக சங்குநாதமாக புலர்ந்திருக்கிறது. சங்குநாதத்திலே அபிமன்யுடைய கட்டுரையாக ஆணையரவு உப்பு ராஜலுணுவானது எப்படி என்ற கேள்வியோடு அந்த கட்டுரை புலர்ந்திருக்கிறது. ஈழத்து மண் தமிழ் மக்களின் வரலாறுகளோடும் வாழ்வியலோடும் பின்னி பிணைந்தது. இதனாலேயே எமது மண்ணை ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என தமிழ் இளைஞர்கள் அரச இயந்திரங்களுக்கு எதிராக ஆயுத போரை தொடங்கினார்கள் என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி இன்றுடன் நிறைவு. அரசு அச்சகர் மோடிக்காக திரையிடப்பட்ட சுந்தரகாண்டம் நாடகம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமருக்கு ராமாயண இலக்கியத்தின் சுந்தரகாண்டத்தில் உள்ள சில பகுதிகளை எடுத்துக்காட்டும் ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சுந்தரகாண்டத்தின் சில பகுதிகளை எடுத்துக்காட்டும் ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியின் காட்சிகளை கண்டு களித்தேன். இதனை ஏற்பாடு செய்த பொம்மலாட்ட சங்கத்தினருக்கும் அவர்களின் ஆர்வத்திற்கும் வீரியத்திற்கும் எனது பாராட்டுக்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். ESP பிளஸ் இல்லாமல் போகும் சாத்தியம், ஹர்ஷடி சில்வா தெரிவிப்பு. அஞ்சல் மூல வாக்களிப்பு, போலீஸ் முப்படையினருக்கு செயலமர்வு என்ற செய்திகளும், தேர்தல் தொடர்பில் 527 முறைப்பாடுகள் இதுவரை பதிவு, சட்டவிரோதமாக பதியப்பட்ட மேலும் 12 வாகனங்கள் என்ற செய்தியும், அமெரிக்க வரி விதிப்பு பாதிப்புகளை தவிர்க்க அரசிற்கு ஒத்துழைப்பும் சாகர அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சங்குநாதத்தினுடைய ஆலடி மாநாட்டிலே சிங்களமயமாகிறது கிழக்கு பல்கலைக்கழகம் என்ற தலைப்போடு ஆலடி மாநாடும் மலர்ந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு சங்குநாதத்திலே பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் என பல ஆக்கங்கள் காணப்படுகின்றன. களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கையாளியன் அவர்களுடைய 51வது பதிப்பும் கடற்புறா கட்டுரையும் காணப்படுகிறது. அதே போல நான் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா பேசுகிறேன் என்று பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களுடைய ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. டோனி எனும் மாய விம்பம் என்ற ஒரு கட்டுரை, அதே போல சினிமா செய்திகளும் காணப்படுகிறது. அதை தாண்டி சுகமான விடியல், வலம்புரியின் மருத்துவ சுடர் என்று சங்குநாதத்திலே ஒரு பகுதி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தனது பிள்ளைகளை நேசிக்கின்ற ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் என்று அந்த கட்டுரையினுடைய தலைப்பும் தொடர்ந்து செல்கிறது. இந்திய பிரதமர் மோடிக்கு சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு என்று நேற்றைய தினம் மோடியினுடைய விஜயம் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மாவட்ட செயலகத்திற்கு கள விஜயம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையினைச் சேர்ந்த 2ஆம் வருட கலைப்பீட மாணவர்கள் நேற்று காலை மாவட்ட செயலகத்திற்கு யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை தலைமையில் கள விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இலங்கையின் அதி உயர் விருது இந்திய பிரதமருக்கு வழங்கி வைப்பு என்று நேற்றைய தினம் இந்திய பிரதமருக்கு இலங்கை அரசால் வழங்கி இருக்கக்கூடிய மித்ர விபூஷண விருதையும் அது அவர் பெற்றுக்கொண்ட போது இருக்கக்கூடிய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடிய 4வது வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருதாகவும் காணப்படுகிறது. அதை தாண்டி விளையாட்டு செய்திகளுக்குள் ராஜஸ்தான் 2வது வெற்றி, பஞ்சாபிற்கு முதல் தோல்வி என்று 18வது IPL தொடரில் நேற்றைய தினம் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதியிருந்தன. இந்த போட்டியிலே ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிற நிலையிலே இந்த தொடரிலே பஞ்சாப் அணி முதலாவது தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக திரிகோணேஸ்வர புனரமைப்பு, திருவாய் மலர்ந்தார் பிரதமர் மோடி, இலங்கையின் ஆதிக்குடிகள் தமிழர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை, இலங்கையை ராவணேஸ்வரன் ஆட்சி செய்தான் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உண்டு, அதில் மிகவும் உன்னதமான சான்று திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயமும் கன்னியா வெண்ணூரூற்றும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதில் சிவபக்தனாகிய இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அமைத்த திருக்கோணேஸ்வரம் காலத்தால் முந்திய பாடல் பெற்ற திருத்தலம் எனினும் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை புனரமைப்பு செய்வதில் தொல்லியல் திணைக்களம் செய்கின்ற நிட்டூரம் சொல்லி மாளா என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நேற்றைய தினத்திலே பிரதமர் மோடி திருக்கோணேஸ்வரர் ஆலயம் புனரமைக்கப்படும் என்று தெரிவிக்கக்கூடிய செய்தி பலர் மத்தியிலும் பாராட்டப்படும் விடயமாகவும் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள்
இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் நாட்டின் இறையாண்மையை பாதிக்காது, பாதுகாப்பு செயலாளர் உறுதி. அமெரிக்க வரி கொள்கையை சமாளிக்க இந்திய சந்தை வாய்ப்பை தந்துதவுங்கள், பாரத பிரதமரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை. அமெரிக்கா இலங்கை ஏற்றுமதிக்கு விதித்துள்ள 44% பரஸ்பர வரி காரணமாக நாட்டின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் இந்திய சந்தையில் நமது நாட்டின் ஆடைகள் உட்பட பிற உற்பத்தி பொருளுக்கு அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்றுத் தருமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். ஜெனீவா தீர்மானத்தை மறந்து செயற்படும் அரசு கடுமையாக சாடுகிறது எதிர்க்கட்சி. மீனவர் விவகாரத்திற்கு கலந்துரையாடலை தீர்வு, தமிழ் எம்பிக்களிடம் தெரிவித்தார் மோடி என்ற செய்தியும், யோகர் சுவாமிகளின் நினைவு, சிவஞான சபையின் பாத யாத்திரை என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழ் மக்களின் அபிலாஷையை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை, பிரதமர் மோடி வலியுறுத்தல். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவு செய்ய வேண்டும், அத்துடன் அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் மாகாண சபை தேர்தலை நடத்தவும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி நேற்று வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு அந்த ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கு சமஷ்டி ஆட்சி ஒன்றிய தீர்வு, தமிழ் தேசிய கட்சிகளை டெல்லிக்கு அழைக்க கோரிக்கை, நில அபகரிப்பு பௌத்தமயமாக்கல் நடவடிக்கை தொடர்கிறது, இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும், வடக்கு கிழக்கில் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்களை வரவேற்போம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் தமிழ் தேசிய தலைவர்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கி கௌரவித்தார் ஜனாதிபதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ஐநா தீர்மானத்திற்கு மாறாக அரசாங்கம் செயற்படுகிறது. இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் படகுகளை உடன் விடுதலை செய்யுங்கள், பிரதமர் மோடி ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இந்திய பிரதமரிடம் ஆதரவு கோரினார் சனத் ஜெயசூர்யா. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், இந்தியாவுடன் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாந்தானது, பாதுகாப்பு, மின் கட்டமைப்பு, இணைப்பும் உள்ளடக்கம் என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துங்கள், இந்திய பிரதமரின் கருத்தை வரவேற்றது தமிழ் அரசு கட்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மோடி தெரிவிப்பு. மீன்பிடி படகிலிருந்து 700 கிலோ ஹெரோயின் ஐஸ் கைப்பற்றப்பட்டது என்ற செய்தியும், இலங்கைக்கு எடுத்து வரப்பட உள்ள புத்தரின் நினைவு சின்னங்கள், இந்தியா குஜராத் மாநிலத்தில் இடம்பெற்ற அகழ்வாராய்ச்சியில் மீட்கப்பட்ட புத்தரின் சில நினைவு சின்னங்களை இலங்கைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இணைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்திய மீனவர்களை விடுவியுங்கள், பிரதமர் மோடி கோரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நிச்சயம், மோடியிடம் அனுர உறுதி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரியிருந்த நிலையில் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடைபெறும் என்று நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியாவிற்கு ஆபத்து நேர இலங்கை அனுமதிக்காது, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியோடு இலங்கையில் சமஷ்டி ஏற்பட இந்தியாவின் அழுத்தம் தேவை, பிரதமர் மோடி சுட்டிக்காட்டு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, எல்லாரும் நெடுக அழுத்தம் கொடுத்தால் சமஷ்டி சப்பளிஞ்சு போகாதா என்றவாறு இந்த கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டில்லி கலை இலக்கிய பேரவையின் தமிழ் கலை இலக்கிய மாநாடு யாழில் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனை விரிவாக பார்க்கின்ற பொழுது, யாழ் இந்திய துணை தூதரகம் மற்றும் டில்லி கலை இலக்கிய பேரவை நடாத்தும் 2வது தமிழ் கலை இலக்கிய மாநாடு எதிர்வரும் 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதில் இந்திய இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைத்து ஒரே மேடையில் இந்த நிகழ்வை நடாத்த உள்ளோம். இது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான மொழி, பண்பாடு, கலாச்சார பாலமாக அமையும். யாழ்ப்பாணம் தான் இன்னமும் தமிழ் மொழியின் செழுமையையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாக்கும் இடமாக இந்தியர்களாகிய நாம் எண்ணுகிறோம். எனவே யாழ்ப்பாணத்தில் எமது கலை இலக்கிய மாநாட்டை நடாத்துவதில் பெருமை அடைகின்றோம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 13ஆம் தேதி எங்களுடைய
ஹரிஹரன் மற்றும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவினரும் இணைந்து இந்த இந்திய கலை இலக்கிய பேரவை நடாத்தக்கூடிய இந்த நிகழ்வில் நாங்களும் பட்டிமன்றம் செய்கிறோம். இப்ப நாங்களும் எங்களுடைய நேயர்களை அன்புடன் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம் அப்படி என்று கூறிக்கொண்டு, தொடர்ச்சியான செய்திகளுக்குள் யாழ் பல்கலை பகிடிவதை மாணவனை தாக்கிய இருவர் விளக்கமறியலில் என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ராஜபக்ஷக்கள் ஆட்சிக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் வித்தியாசம் ஏது என்ற கேள்வியோடு சாணக்கியன் சாட்டை என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் தேசிய மட்டத்தில் வாகை சூடிய வடக்கு மாற்றுத்திறனாளிகள் 16 பதக்கங்களை குவித்து கிளிநொச்சி மாவட்டம் முதலிடம், முல்லைத்தீவு 3ஆம் இடமும், யாழ் மாவட்டத்திற்கு 2 தங்கங்களும் என்று அந்த அவர்களுடைய புகைப்படங்கள் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் பொதுவில் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள், பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது.